கோவா mangalore சைடில் ரொம்ப ஃபேமஸான சன்னாஸ்ங்கிற இட்லி பண்ணலாம் இன்றைக்கி. நூற்றி 50 ml அளவு உள்ள கப்பில் 4 கப்பு இட்லி அரிசி, ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கணும். அதே கப்பில் அரை கப்பு உளுந்து, அதையும் ஊற வச்சுக்கணும். இன்னொரு கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் 2 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி வைக்கணும். சாதம் அரை கப் அளவுக்கு. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஊற வச்ச அரிசி, உளுந்து, சாதம் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவோட இந்த ஈஸ்ட் கலவையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கையில் நல்லா கலந்து 8லேருந்து 9 மணி நேரம் புளிக்க வைக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், கெட்டியான மாவாக வேண்டாம். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். கப்பில் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னால் நல்லெண்ணெய் இல்லை நெய் போட்டு கப்பை கிரீஸ் பண்ணிக்கோங்க. புளிச்ச மாவை கரண்டியில் நல்லா கலந்துக்கலாம். தேவைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். கப்பில் அரை கப் அளவுக்கு மாவு ஊற்றினா போதும். இட்லி சட்டியில் இது மாதிரி தட்டு போட்டு அதில் நீங்கள் இந்த கிண்ணத்தை வச்சும் வேக விடலாம். இல்லை இட்லி தட்டு குழியிலேயே இந்த கப்பை வச்சு கூட வேக விடலாம். 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இந்த இட்லி வேகிறதுக்கு. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்டில் போடுங்க. இந்த இட்லி ஏதாவது நான் வெஜிடேரியன் குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் ஏதாவது வெஜிடேரியன் குருமா அல்லது கறி வெரைட்டியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நான் வெஜிடேரியன் கறி வெரைட்டிஸுக்கு நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டே செக் பண்ணி பாருங்கள்.